அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ஜு பயணத்தை முடித்து ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வர்ற வழியில ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனை பரிசோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிறுவன்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு ஆடு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த சிறுவன் சொன்னா, இந்த ஆடு எனக்குரியதல்ல, எனது முதலாளிக்குரியது, அதனால என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இப்ப இவ்வளவு ஆடு இருக்குது, இதுல ஒரு ஆடை நீ கொடுத்ததுனால அது குறையவா போகுது, அது எதுவும் முதலாளிக்கு தெரியவா போகுது, நீ உன்னை கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சிறுவன் சொன்னா, ஏன் முதலாளிக்கு தெரியாது, ஆனா அல்லாஹுக்கு தெரிஞ்சிருமே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொன்னானா. ஆக அன்பிற்குரியவர்களே, ஒரு அற்புதமான இரையச்சம் உள்ள சிறுவன் என்று சொல்லி மெய்சித்து அந்த சிறுவனை பாராட்டி சென்றார்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, குழந்தைகளே, அல்லாஹுவினுடைய இரையச்சத்தோடு வாழ வேண்டும். எங்கு நோக்கினும் அங்கு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற அந்த சிந்தனை நம்ம குழந்தைகளுக்கு வேணும். அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.